ஒரு ஸ்லாபுக்கு கொடுத்திருக்கிற டெப்த்ல இருந்து அதோட கவரிங் போக மீதி இருக்கிற டெப்த் தான் ஒரு கிராங்கோட டெப்த். 13 சென்டிமீட்டர் டெப்த்ங்கிறது மாதிரி தான் இந்த ஸ்லாபை டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட டாப் பாட்டத்துக்கான 20+20 40 mm கவரை கம்மி பண்ணி 9 சென்டிமீட்டர் கிராங்க் ஹைட்டுங்கிறது மாதிரி கொடுத்திருக்கோம். ஒரு ஸ்லாபோட சென்டர் போர்ஷன்ல பாட்டம் ராட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு ஸ்லாபோட சப்போர்ட் எண்ட்ல டாப் ராடும் ரொம்ப முக்கியம். சோ ஒரு ஸ்லாபோட டாப் ராடும் கிராங்கும் கரெக்டான ஹைட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவைப்பட்ட இந்த மாதிரி சேர் ராடும் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் அதோட மிடில் ரீஜன்ல பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்டம் அப்படின்னா டவுன்வர்டு மொமெண்டம், சப்போர்ட்டிங் ஏரியால நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா அப்வர்டு மொமெண்டம் ஆக்ட் ஆகும். கண்டினியூஸ் ஸ்லாபோட சப்போர்ட் எண்ட்ல நெகட்டிவ் மொமெண்ட் அதிகமாகும். சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா இந்த மாதிரி எண்ட் ஸ்லாப்ல நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கம்மியாகவும் இருக்கும். சோ கண்டினியூஸ் ஸ்லாப்ல கொடுக்கக்கூடிய கிராங்க் பாயிண்டோட லெந்தோடையும் ஒரு எண்ட் ஸ்லாப்ல கொடுக்கக்கூடிய கிராங்க் பாயிண்டோட லென்த் கம்மியா இருந்தா போதும். இந்த ஸ்லாபுக்கு கண்டினியூஸ் ஸ்லாப் சைடுல கிராங்க் பாயிண்ட் 0.25 L-க்கும் எண்ட் ஸ்லாபோட கிராங்க் பாயிண்ட் 0.15 L மாதிரி கொடுத்திருக்கோம். அது போக தேவைப்படுற இடத்துல கிராங்க் பாயிண்டோட கொஞ்சம் அதிகமான லென்த்துக்கு எக்ஸ்ட்ரா ராடும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 0.15 ஸ்லாபோட ஸ்பேன், அதை தான் நம்ம 0.15 L சொல்றோம். ப்ராப்பரா டிசைன் பண்ணாம தேவைப்படுறதோட அதிகமான கிராங்க் பாயிண்டோட லென்த்தும் காங்கிரீட்டோட டெப்த்தும் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா நிறைய கம்பியும் காங்கிரீட்டும் தேவையில்லாம வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்.